வணக்கம் நண்பர்களே! வெல்கம் டூ தி ஆர்கானிகா கார்டன். மழைக்காலம் ஒரு வரோம் அப்டின்னா கூட, கனமழை வந்ததுன்னா, நம்ப செடிகள்லாம் பாழா போயிடும். அது ஒரு பேரழிவா கூட மாறிடுங்க. நம்ப தொட்டியிலயோ, இல்ல கிரவுண்ட்லயோ தண்ணி தேங்கிச்சு அப்டின்னனா, வேர் அழுகல், கிளைகள் உடையறது போன்ற பல பிரச்சனைகள் நம்மள சுத்தி வந்துருங்க. ஸோ, அதுக்காக தான் நான் எவ்ரி மழையில அது மாமரமா இருந்தாலும், தென்னை மரம் வீட்ல வச்சிருந்தாலும், இல்ல சின்ன சின்ன செடிகள் வச்சிருந்தாலும், நெறைய மழைக்கால ட்ரிப்ஸ வந்து உங்களுக்கு குடுத்துட்டே இருப்பேங்க. மழைக்கு முன்னாடி, பின்னாடி உங்க செடிகள எப்படி ஈஸியா நீங்க பராமரிக்கலாம், அத எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன சின்ன ஹேக்ஸையும் நான் வந்து சொல்லிக் குடுத்துட்டே இருப்பேங்க. இப்ப இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நெறைய மழைக்காலத்துக்கான டிப்ஸ் குடுக்க போறேங்க. அதுல மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, மழை நீர எப்படி வடிவிக்கிறது, அது காற்றோட்டத்த எப்படி நம்ப இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி தான். கடைசி வரைக்கும் வீடியோவ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நெறைய டிப்ஸ் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசில பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து முக்கியமானது மழையில படிநீர். இதுல முக்கியமான படிநீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் வடிகால் தாங்க. மழை தொடங்கறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தொட்டியும் நம்ம சரி பார்க்கணுங்க. துளைகள் சரியா இருக்கா? இல்ல ஏதாவது அடைபட்டுருக்கா? நீர் வந்து எக்ஸ்ட்ரா வரதுக்கான வழிகள்லாம் சரியா இருக்கா? அப்படி வடிபட்டு இருந்ததுன்னா, அத ஒரு குச்சிய போட்டு அந்த ஓட்டைய சரி பண்ணணும். அதுக்கப்புறம் தேவையில்லாத குப்பை எல்லாம் தொட்டியில இருக்கா? இல்ல உங்களோட கிரவுண்ட்ல இருக்கா? அது எல்லாத்தையும் சரி பண்ணணும். உங்களோட தொட்டி வந்து தரை மட்டமா இருந்ததுன்னா, அது வந்து தண்ணி வந்து வெளியேறாது. அப்ப நீங்க கட்டாயம் அத கொஞ்சம் உயர்த்தி வைக்கணும். எப்படி உயர்த்தி வைக்கலாம்? ஒண்ணு ஸ்டாண்டு போட்டு வைக்கலாம். இல்ல செங்கற்கல்கள வைக்கலாம். இல்லன்னா வந்து ஒரு பாட் ஃபீட் அது மாதிரி ஏதோ சிமெண்ட் இது பிளாக் ஏதோ ஒண்ணத்த போட்டு ஒரு அரையா வந்து கொஞ்சம் சாஞ்சா மாதிரி ஸ்லாண்டிங் பொசிஷன்ல வச்சீங்கன்னா, எக்ஸ்ட்ரா இருக்கிற நீரெல்லாம் வடியில வடிஞ்சு போயிடுங்க. உங்களுக்கு நல்லபடியா அந்த செடிய பாதுகாக்க முடியுங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டயத்துல நீங்க வந்து ஃபெர்டிலைசர் போடுறதோ, பெஸ்ட் கண்ட்ரோல் போடுறதோ, அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. வானிலை அறிக்கைய நம்ம முக்கியமா கண்காணிச்சுட்டே இருக்கணும். அது வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சாலே கிடுகிடுன்னு நீங்க என்ன பண்ணணும், பெரிய மரங்கள் இருந்ததுன்னா, ப்ரூனிங் பண்ணணுங்க. பலவீனமா அதிகப்படியா கிளையெல்லாம் இருந்ததுன்னா, அது எல்லாம் வெட்டி எடுத்துருங்க. அது வந்து காற்றினோட வேகத்த குறைச்சிருங்க. அடுத்தது தக்காளி, கத்திரிக்காய் போன்ற உயரமான செடிகளுக்கு நம்ம குச்சி மாதிரி நட்டு, அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டத்த ரெடி பண்ணி குடுத்துடலாம். ஷேட் நெட் மாரி போட்டிருக்கீங்க அப்படின்னனா, அத வந்து கொஞ்சம் புரொடெக்ஷனுக்கு யூஸ் ஆகும். சிறிய மென்மையான செடிகள்லாம் வச்சிருக்கீங்க, பால்கனியில ஒரு பாதுகாப்பான இடத்துக்குள்ள போயிட்டு இருக்கணும். இந்த மாரி வெளியில கிரவுண்டுல வச்சிருக்கீங்கன்னா, நெறைய பூச்சிகள் வரும். அந்த பூச்சிகள்லேருந்து வந்து நம்ம எப்படி பாதுகாப்போம்? மெயினா வந்து தண்ணி தேங்க விடாம பார்த்துக்கணுங்க. ஏன்னா தண்ணி தேங்கிச்சுன்னா, செடிக்கும் நல்லதில்ல, நமக்குமே அது நல்லதில்ல. நெறைய வந்து கொசுக்கள் வரும், தேவையில்லாத பூச்சிகள் வரும். அதே மாதிரி நீங்க மழைக்காலம் வரதுக்கு முன்னாடி இப்ப பாருங்க எவ்ளோ கிளீனா இருக்கு. எந்த விதமான களைச்செடிகளும் அதுல இருக்கக்கூடாது. களைச்செடிகள் வந்தது அப்படின்னாலே உங்களுக்கு நெறைய வந்து பெஸ்ட் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும். நகர்த்த முடியாத தொட்டி அப்படின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம லைட்டா கொஞ்சம் ஒரு பக்கம் வந்து ஒரு கல்லு கில்லு வச்சு ஸ்லாண்டிங்கா வச்சுட்டோம். இல்ல வந்து ஒரு ட்ரெயின் மேட் வச்சு பண்ணலாம். இல்ல ஒரு பாட்டில் மூடிய வச்சு பண்ணலாம். அந்த மாதிரி நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்லாண்டிங் ஆயிடும். அப்ப அதிலேயே பாதி வந்து தண்ணி வந்து வெளியில வந்துருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சாய்வா வைக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியா நமக்கு மெயின்டெயின் பண்றதுக்கு வசதியா இருக்குங்க. அந்த மாதிரி கூட நீங்க பண்ணி வச்சுக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மழை நின்றுச்சு. ஆனாலும் நமக்கான அந்த ப்ராப்ளம் வந்து போகல அப்டின்னனா, தண்ணி இருக்கு அப்டின்னனா, கொஞ்சம் அதிகப்படியான தண்ணிய ச கொஞ்சம் சாய்ச்சி எடுத்து கிளீன் பண்ணிடுங்க. உடனே அப்படியே வைக்காதீங்க. நல்ல காற்றோட்டம் இருக்கணும். மண்ணு வந்து ரொம்ப இறுகி போயிருக்கும். ஓகே. சில டயம். அப்படி இருந்தா கொஞ்சம் அத வந்து ஃபோர்க் மாரி எடுத்து கொஞ்சம் வந்து ம் குத்தி விடுங்க. அப்போ வந்து கிளறி விட்டீங்கன்னா, பாதி வந்து வேர்கள் வந்து சேதமடையாம இருக்கும். நல்ல காற்றோட்டம் இருக்கும். அது அழுகாம இருக்கறதுக்கு பாதுகாப்பா இருக்கும். ஈரமான வானிலை இருந்ததுன்னா, டெஃபினட்டா என்னோட கார்டன்ல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நத்தை. அது எங்கேருந்து தான் வரும்னே தெரியாதுங்க. அவ்ளோ நத்தை வந்துருங்க. அந்த நத்தைய பார்த்தீங்கன்னா, அழகா செடி வளர்ந்துருக்கும். அதுவும் நான் கெமிக்கலே இல்லாம பண்றதுனால, எக்கச்சக்கமான நத்தைகள் வந்து என்னோடத ஃபுல்லா சாப்ட்டுருங்க. அப்போ என்னன்னா, அடி, தொட்டி எல்லாத்தையுமே நம்ம கரெக்ட்டா பார்க்கணுங்க.
அ சத்துக்கள் வந்து என்ன ஆகும்னா, கனமழையில நம்ம ஃபர்டிலைசர் போட்டா போயிடும். இந்த நத்த வராம இருக்கிறதுக்கு சிம்பிளான சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்லு உப்பு இருக்கு இல்லைங்களா? அந்த கல்லு உப்ப சுத்தி போட்டா ஓரளவு நத்தையிலேருந்து பாதுகாக்க முடியறதுங்க. நம்ம அந்த மாரி சிம்பிளா கொஞ்சம் அ சின்ன சின்ன சொல்யூஷன் நீம் ஆயிலு, வேப்பம் புண்ணாக்கு, வேப்ப இல அந்த மாதிரி வச்சு நம்ம கொஞ்சம் ஓரளவு வந்து பூச்சி தொல்லைகள்லேருந்து நம்மளால ஈஸியா பாதுகாத்துக்க முடியுங்க. மெயினா வந்து தண்ணி வந்து கரெக்ட்டா இருக்கணும். செடிகள் வந்து ஹைட்டு செடி, அதுக்கு பக்கத்துல வந்து கொஞ்சம் மீடியம், அதுக்கு கீழ கொஞ்சம் மீடியம் அந்த மாரி வச்சுக்கோங்க. அதுல ஓரளவு புரொடெக்ட் பண்ண முடியுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னனா, நல்லா நீட்டா வச்சுக்கணும் கார்டன. அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது கரெக்ட்டா இருந்தா தான் உங்களுக்கு வந்து கார்டன் வந்து சூப்பராவே இருக்கும். நல்ல வடிகால் கரெக்ட்டா இருக்கான்னு பார்க்கணும். செடிகள்லாம் வந்து ப்ரூன் பண்ணி கரெக்ட்டா வச்சிருக்கீங்களான்னு பார்க்கணும். பூச்சிலாம் ஆல்ரெடி இருக்கு. வாடின இலைகள், அழுகுன இலைகள் இருந்தா அப்பப்ப அத வந்து கிள்ளி போட்டுடணும். நல்ல காற்றோட்டத்தோட வச்சுக்கிறதுக்காக தண்ணிய வந்து அந்த தொட்டிய வந்து கொஞ்சம் கிளறி விடுங்க. கொஞ்சம் மழைலாம் நிந்ததுக்கப்புறம் அதில வந்து ஃபர்டிலைசர் போடுங்க. மழை காலத்தில நீங்க போட்டீங்க அப்டின்னனா, அது ஃபுல்லாவே உங்களுக்கு வேஸ்ட்டா தான் போகுமே தவிர, அதில ஒரு பயன் கூட இருக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கனாலே போதுங்க. ஓரளவு நீங்க காப்பாத்திடலாம். இன்கேஸ் நத்தெல்லாம் வந்திருக்கு, பார்க்குறீங்கன்னா, ஓரளவு உங்களால எடுத்து போட முடியும்னா, எடுத்து போட்டுருங்க. ஓகேங்களா? அது ரொம்பவே நல்லது. அது தவிர வந்து வேற ஏதாவது சின்ன சின்ன பூச்சிகள் பார்க்குறீங்க அண்ட் இடத்த ரொம்ப சுத்தமா வச்சுக்கணுங்க. ஏன்னா, பாம்பு வர்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கும். அதனால வந்து நீங்க தரையில வைக்கிறீங்க, உங்க வீட்ட சுத்தி எம்ப்டி லேண்ட் நெறைய இருக்குன்னனா, நீங்க கொஞ்சம் கார்டன வந்து ஃபா ஃப நல்லா கிளீனா வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து வேருக்கு அடியில இருக்கிற பக்கவாட்டு கிளைகள எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுங்க. ஏன்னா, நமக்கு கீழ வந்து பிளெயினா இருந்தா தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு உள்ள ஏதாவது செடியில பூந்திருந்தா கூட கிளீனா தெரியும். அப்படி இல்லன்னா, நீங்க மொத்தமா வச்சீங்கன்னா, உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. ஸோ அந்த மழை காலத்துல நீங்க இப்ப என்னோட கார்டன் பார்த்தீங்கன்னா, இப்படி பச்சை பசேல்னு இருக்குங்க. மழை காலத்துக்கு முன்னாடியே நாங்க ஓரளவு ரெடி பண்ணிடுவோம். இப்போ மழை காலத்து ஆரம்பிச்சிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ரா இருக்கிற நெறைய செடிகள் வந்து பக்கவாட்டு கிளைகள் எல்லாம் பக்கவாட்டு கிளைகளெல்லாம் கிளீனா நம்ம வந்து ப்ரூன் பண்ணி வச்சுன்ட்டோம்னா தாங்க நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பாசி படவே படரக்கூடாதுங்க. அப்பப்போ நீங்க வந்து அந்த இடத்த கிளீன் பண்ணிடுங்க. அதுதான் ஆல்வேஸ் குட் என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ நீங்க மழை காலத்துல இந்த முக்கியமான சில டிப்ஸ மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பண்ணீங்கன்னா ஓரளவு உங்களோட கார்டன வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் முக்கியமான 2 குறிப்புகள் சொல்லியிருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வரக்கூடிய வீடியோஸ்ல நான் நெறைய கார்டன் டிப்ஸ பத்தி உங்களுக்கு குடுக்குறேன். நான் 10 வருட அனுபவத்துல நம்ம விதவிதமான காய்கறிகள், மூலிகை செடிகள், பழங்கள், பூக்கள் எல்லாமே வச்சு குடுத்துருக்கோம். அந்த அனுபவத்த உங்களோட ஷேர் பண்றேன். ஹேப்பி கார்டனிங். ஹேவ் எ ஹெல்த்தி ஹேப்பி லைஃப். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.